பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு இந்திய பங்களாதேஷ் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். பங்களாதேஷ் இந்திய உறவு படுபாதாளத்துக்கு போனதை கடந்த 1.5 வருடமாக பார்த்தோம். அதை சீராகி வரக்கூடிய டைமில் இப்போ ஒரு அதிரடி அறிவிப்பை அவங்க தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி. அது இந்திய பங்களாதேஷ் உறவை எப்படி பாதிக்க போகுது, இதோட ஃபியூச்சர் என்ன அப்படின்ற ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பார்ப்போம். ஷேக் ஹசீனா அவர்கள் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்தியா பங்களாதேஷ் உறவு அப்படின்றது எந்த அளவுக்கு சீர்கெட்டுச்சு அப்படின்றத நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோஸ்க்கு மேலே கவர் பண்ணியிருக்கோம். பங்களாதேஷ் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக இருக்கும். இப்போது பிஎன்பி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அவங்களுடைய கட்சி ஆளுங்கட்சி வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அல்டிமேட்டம் மாதிரி இருக்குது, ஒரு கெடு நிர்பந்தம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எதை வச்சு கெடு விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பங்களாதேஷ் உறவு வருங்காலத்தில் அப்படின்றது கங்கை நதிநீர் ஒப்பந்தத்தை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்ட்டு 1996 கங்கை நதிநீர் ஒப்பந்தம் வந்து போடப்பட்டுச்சு. 30 வருட காலம். அது இப்போ டிசம்பர் 2020 முடிவுக்கு வருது. இதில் பங்களாதேஷோடைய பிஎன்பியோடைய பொதுச் செயலாளர் மிர்சா ஃபரூக் இஸ்லாம் அலம்கீர் இதில் பேசும்போது இந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக துவங்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய டிஸ்பியூட் இருக்குது, என்னன்றதை பார்ப்போம். இந்த 30 வருடம் அப்படின்றது இப்போ பேச்சுவார்த்தை துவங்கி டிசம்பருக்குள்ளே வரணும். இந்தியா மற்றும் பங்களாதேஷோடைய ஃபியூச்சர் உறவு அப்படின்றது இதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இரு நாடுகளுக்கே இடையான உறவை மொத்தத்தையும் கொண்டு வந்து ஒரு ஒப்பந்தத்தில் அவங்க மையப்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த அறிவிப்பு வரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 280 மில்லியன் 3000 கோடி இந்திய மதிப்புக்கு உண்டான பத்மா பேரேஜ் ப்ராஜெக்டை அவங்க அறிவிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபராக்கா பேரேஜ் அப்படின்ற ஒரு டேம் ப்ராஜெக்ட்டுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரீஅலைன்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல இந்த 1996 போடப்பட்ட கேஞ்சஸ் வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டி, அதாவது கங்கை நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்றத என்ன அப்படின்றத பார்க்கலாம். 1975 ஃபராக்கா பேரேஜ் அப்படின்ற இந்த டேம்மை இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் இருந்த அரசு அப்போ கட்டி முடித்தாங்க. இது வந்து பங்களாதேஷ் பார்டர்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்கை நதி நீரை ஹூக்ளி நதியோட டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு. ஏன்னா இந்த தண்ணீரை வச்சு தான் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய போர்ட்ஸோட நேவிகபிலிட்டி அப்படின்றது இருக்குது. அந்த அந்த அளவுக்கு தண்ணீர் வேணும், அப்போ தான் கப்பல்கள் போக முடியும். அதுக்கு ரொம்ப மிக முக்கியமானது. இதை அந்த காலத்திலிருந்தே வந்து அவங்க ரொம்ப ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, எதிர்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அன்றைய காலகட்டங்களில் பங்களாதேஷ் இந்தியாவை முழுவதும் சார்ந்து இருந்த ஒரு காலம் அது. ஏன்னா இந்த இடத்துல சம்மர்ஸில் ட்ரை சீசனில் டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய பங்களாதேஷுக்கு ஒரு பெரிய பாதிப்பை வந்து கொடுக்குது அப்படின்றது அவங்க பாயிண்ட். எந்த விதத்தில் விவசாயத்துக்கு தேவையான தண்ணி, மீன்பிடி தொழில் மற்றும் நேவிகேஷன், இது மூணுத்துக்குமே. இப்போ இந்த பத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது கங்கை நதி அவங்க பத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஃபராக்கா டேம் கட்டுறதுக்கு முன்னாடி இப்போவும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த நதியோடைய ஃப்ளோ அப்படின்றது கிட்டத்தட்ட 80% கம்மியாக இருக்குது அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட். இப்போது 60 மில்லியன் கிட்டத்தட்ட 6 கோடி பங்களாதேஷிகள் இந்த ஃபராக்கா ப்ராஜெக்டில் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. இதில் வந்து முக்கியமாக விஷயம் பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷோடைய மேப்பை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமான நதிநீர் இருக்கும். நீர்நிலைகள், ரிவர்ஸு, மினி ரிவர்ஸு, ஓடைகள் மற்றும் வாய்க்கால்கள், கணவாய்கள், அப்புறம் பான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. இந்த இடத்துல பங்களாதேஷ் ஏற்கனவே வந்து 79 நதிகளில் டையிங் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சென்னையில் கூவம் வந்து இனிமேல் மீட்டெடுக்க முடியாத நிலைமைக்கு போயிருச்சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. கிட்டத்தட்ட 308 நதிகளில் நேவிகேஷன் போட்டெல்லாம் கொண்டு போக முடியாத அளவுக்கு போயிருச்சு அப்படின்றதும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபராக்கா இந்தியா கட்டிருக்கக்கூடிய இந்த ஃபராக்கா டேம்ன்றது யோயோ எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்ட்டு. யோயோ எஃபெக்ட் அப்படின்னா சம்மரில் தண்ணீர் வரத்து கம்மியாகி வறட்சியும், பருவமழை காலத்தில் அதிகமான தண்ணீர் வந்து வெள்ளமும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் யோயோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போது
இந்த ட்ரீட்டி இந்த ஒப்பந்தம் ஏன் ஒத்துக்கப்பட்டுச்சு அப்படின்னா, டிசம்பர் 12, 1996 அன்றைய இந்திய பிரதமர் HD தேவேகவுடா அவர்கள் தலைமையிலையும், பங்களாதேஷ்ல இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் தலைமையிலும் இந்த வாட்டர் ட்ரீட்டி வந்து ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. 30 வருடம். இதுதான் இப்போ டிசம்பர் 2026 எக்ஸ்பைரி ஆகுது. இந்த ட்ரீட்டியில் எடுத்தீங்க அப்படின்னா ஜனவரி 1 மே 31, அதாவது அந்த கோடை காலத்தில் தண்ணீர் ஃப்ளோ மெஷர்மெண்ட்டை பார்க்கணும் அப்படின்றதும், ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை தண்ணீரை அளவிட்டு அதன் பிறகு அந்த தண்ணீர் பங்கெடுக்கப்படணும் அப்படின்றதும், அதே மாதிரி அந்த நதிக்கு நீர்வரத்து 70,000 75,000 கியூசெக்ஸ் அளவு தண்ணீர் வரும் பொழுது 50% பங்களாதேஷுக்கும் 50% இந்தியாவுக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணாங்க. இதற்கான பேஸ் என்னன்னா 1949 1988 வரைக்கும் இருந்த டேட்டாவை எடுத்து பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க கிளைம் பண்றது இந்த அளவுக்கான தண்ணீர் வரத்து இல்லை, எங்களுக்கு தண்ணீர் அதிகமாக வேணும், ஏன்னா அந்த டேட்டா அப்படின்றது அவுட் ஆயிருச்சு அப்படின்றதுதான். இப்போ இந்தியாவுடைய டொமஸ்டிக் டிமாண்டும் அதிகமாக இருக்குது. ஏன்னா பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்காலுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஒரு இதை சார்ந்த மாநிலம், விவசாயத்தை சார்ந்த மாநிலம், அதே மாதிரி மீன்பிடி தொழிலை சார்ந்த மாநிலம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the opportunity to establish good relationship with India will depend on the signing of the Ganges Water Sharing Treaty or the Faraka Agreement. இனி ஃபியூச்சரில் இந்த ஒப்பந்தத்தை வச்சு தான் இந்தியா பங்களாதேஷ் உறவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. உடனடியாக இந்த டிஸ்கஷனை ஆரம்பிக்கணும், இப்போவே பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாதான் டிசம்பருக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது ஒப்பந்தம் கையெழுத்து போடுற வரைக்கும் 96 போட்ட ஒப்பந்தம் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதுசாக வரக்கூடிய ஒப்பந்தம் அப்படின்றது டைம் லிமிட் இருக்கக்கூடாது, இது பர்மனண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்க டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் இல்லாமல் அரசியல் எந்த கட்சியுமே பண்ணாது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜமாத்தி இஸ்லாமி ஒரு பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறி இருக்கு. ஒரு ஃப்ரிஞ்ச் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எலிமெண்ட்டாக இருந்த தடை செய்யப்பட்ட இயக்கம் இப்போ ஒரு முழு நேர அரசியல் சக்தியாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 70 சீட் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இந்த நிலை தொடரும் பொழுது பிஎன்பிக்கு நேர் எதிர்கட்சியாக இன்னொரு தேசிய கட்சியாக இருந்த அவாமி லீக் இன்னைக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாலிடிக்ஸில் வேக்கும் என்பது கிடையாது. அந்த இடத்த விட்டு யாராவது விலகி போனாங்கன்னா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு இன்னொரு கட்சியோ இல்லை ஒரு சித்தாந்தமோ கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ அவங்களுக்கு நேஷ்னல் மொபிலிட்டி அப்படின்றது தேவை. நேஷ்னல் மொபிலிட்டி அதை வந்து ஒரு தேசிய இயக்கமாக கொண்டு போகணும், ஒரு நேஷ்னலிஸ்டிக் மூமெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்னா தண்ணீர் அப்படின்றது மிக மிக ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிரச்சனை. மேஸ்லோஸ் தியரியில் ஹைரார்க்கின்னு சொல்லக்கூடிய அந்த பிரமிடில் பார்த்தோம் அப்படின்னா உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க இடம்ன்றதுக்கு முன்னாடி குடிநீர் அப்படின்றது வருது. ஸோ நீராதாரத்தை மையப்படுத்தி ஏற்கனவே ஒரு ஆன்டி இண்டியா சென்டிமெண்ட் அதிகமாக இருக்க இடத்துல ஒரு ஒருமையை கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுக்கு நேர் எதிராக சித்தாந்த ரீதியாக மத ரீதியாக இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாமிக்கு இதை கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பொலிட்டிக்கல் ஸ்கோர். ஒன்று, அவங்க மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு தேசிய லெவலில் பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. 2வது, அவாமி லீக் வந்து பப்பட்டாக இருந்தாங்க இந்தியாவுக்கு, நாங்கள் வந்து ஒரு டஃப் நெகோஷியேட்டர் அப்படின்ற ஸ்டாண்டையுமே எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த பத்மா கேரேஜில் பங்களாதேஷோடைய நேஷ்னல் எக்கனாமிக் கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் நேஷ்னல் எக்கனாமிக் கவுன்சில், இதை வந்து அவங்களுடைய பிரதமர் தாரிக் ரஹ்மான் அவர்கள் கூட்டின பிறகு 280 மில்லியன், கிட்டத்தட்ட 3000 கோடி மதிப்பில் ஒரு ப்ராஜெக்டை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து 2.1 கிலோமீட்டர் நீளமும் 78 ஸ்பில்வேவும் 18 அண்டர் ஸ்லூசஸும் இருக்கும். இதில் ஒரு நேவிகேஷன் லாக்லாம் பண்ணி 2033 இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3000 மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கான தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு ரிசர்வயராக பயன்படும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோரை, சந்தானா மற்றும் ஹிஸ்னா, இந்த டையிங் ரிவர்ஸில் 3 ரிவர்ஸை இது வந்து ஃப்ளட் பண்ணி திரும்பவும் இதை வந்து உயிர்ப்பிக்கக்கூடிய வேலையை பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ இது பங்களாதேஷோடைய மொத்த நிலப்பரப்பில் 37% வந்து கவர் பண்ணும், கிட்டத்தட்ட 26 மாவட்டங்கள். ஸோ அந்த 26 மாவட்டங்களில் இப்போ கணிசமான இடங்களில் ஜெயிச்சிருக்கிறது அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாமி. ஸோ கிளியர் கட்டாக இந்த ஃபராக்கா பேரேஜை கவுண்டர் பண்ணுறதுக்கு அவங்க டவுன் ஸ்ட்ரீமில் இன்னொரு டேமை கட்ட போகிறாங்க அப்படின்றது தெரியுது.
இப்போ $1 மில்லியன் கொஸ்டின், இந்த டேமை யார் கட்டுவா? ஆப்வியஸ்லி இது ஒரு சீன நிறுவனமாக தான் இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு 2 விதமான நெருக்கடி. ஒன்று, இந்தியாவோட எல்லைக்கு அருகில் ஒரு டேமை கட்டுறது, பிறகு அதுக்கு வந்து ஒரு சீன கம்பெனியை அங்கே எம்ப்ளாய் பண்ணுறது அப்படின்றது தான். இந்த இடத்துல இந்த 96 ஒப்பந்தத்தை போட்ட வாட்டர் எக்ஸ்பர்ட் பங்களாதேஷ் தரப்புலேருந்து ஐனூன் நிஷாத், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு காஷியஸாக சொல்கிறார். ஏன்னா அப்ஸ்ட்ரீமில் மேலே ஃபராக்கா டேம் இந்தியா ஏற்கனவே கட்டி வச்சுருக்காங்க. இந்தியாவோடைய டேமை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களுடைய டவுன் ஸ்ட்ரீம் டேமை கட்டணும் அப்படின்றதான் அவங்களுடைய பாயிண்ட்டு. இப்போ இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய பியூஇடி அமைப்பை சேர்ந்த ப்ரொஃபஸர் மஷ்ஃபிக் சலீன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டேமை கட்டினாங்க அப்படின்னா அப்ஸ்ட்ரீமில் சாயில் எரோஷன் நடக்கும், டவுன் ஸ்ட்ரீமில் செடிமெண்டேஷன் நடக்கும். அதாவது மண் சரிவுன்றது மேல் பகுதிகள்லையும், மண்ணு ஒன்றா சேர்ந்து சகதியாக மாறுறது கீழ்ப்பகுதிகளையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி, இந்தியா செஞ்ச அதே தவிர நம்மளும் செய்ய போகிறோம் அப்படின்றதும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பங்களாதேஷோடைய ஒரு யூஎஸ் பேஸ்ட் ஜியாலஜிஸ்ட் அஹாத் சௌத்ரி சொல்லும்போது, த ப்ராஜெக்ட் வில் பொட்டன்ஷியலி ஆஸ்கலரேட் செடிமெண்ட் ஸ்டார்வேஷன் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. பங்களாதேஷோடைய எக்கோ சிஸ்டமே மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போது பிக்கர் பிக்சருக்கு வந்தோம் அப்படின்னா, ஷேக் ஹசீனா வெளியில் வந்த பிறகு, அதாவது ஷேக் ஹசீனாவை வெளியேற்றிய பிறகு பங்களாதேஷோடைய அந்த தன்மை இந்தியாவோட ரிலேஷன் அப்படின்றது மாறுது. ஏன்னா ஷேக் ஹசீனா அவர்கள் இருந்தபோது இந்தியாவுக்கு எதிராக இருந்த இன்சர்ஜென்சி குரூப்ஸ், பிரிவினை அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகளை கடுமையாக கிராக் டவுன் பண்ணார். உல்ஃபா இன்சர்ஜென்சி அமைப்போட பல தலைவர்கள் அங்கே தப்பிச்சு போகும்போது கைது செய்து இந்தியாட்ட ஒப்படைச்சாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி டிப்ளமேசி அப்படின்றத அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு ஒரு ட்ரைலேட்ரல் சமிட் நடக்குது. இங்கே இருந்த பாலிட்டிக்ஸ் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் எங்கே மூவ் ஆகுதுன்னா, 2025 ஜூன் 19 ஒரு ட்ரைலேட்ரல் சமிட் நடக்குது. 3 நாடுகளுடைய கூட்டமைப்பு. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா, பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான். இதில் 2ம் இந்தியாவுக்கு எதிரி நாடு அப்படின்றது தெரியும். அதன் பிறகு தான் இந்த ஈஸ்டிலிருந்து வரக்கூடிய த்ரெட்டை வந்து அதிகப்படுத்தினாங்க. இதை தான் மிக முக்கியமான தேர்தல் பிரச்சனையாக பிஜேபி வந்து வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனில் வச்சு கண்டெஸ்ட் பண்ணாங்க. இதில் ஜெயிக்கவும் செஞ்சாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது நமக்கு இருக்கக்கூடிய லீவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல லீவரேஜஸ் இருக்குது. அது கொஞ்சம் கம்மியானால் கூட, என்னதான் சைனா அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கூட, பை ஜாகிரஃபி நம்ம அப்ஸ்ட்ரீமில் இருக்கோம், அவங்க டவுன் ஸ்ட்ரீமில் இருக்காங்க. மிசோரமில் ஆரம்பித்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய 4 மாநிலங்களில் எல்லையிலிருந்து போகக்கூடிய தண்ணீர் தான் பங்களாதேஷுக்கு நீராதாரம். ஃபஸ்ட்டு அவங்களுடைய நாடி உயிர் அப்படின்றது பங்களாதேஷோடைய ஆர்எம்ஜி, ரெடிமேட் கார்மெண்ட்ஸு. அந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸை ஏற்றுமதி செய்கிறதுக்கு பங்களாதேஷ்லேருந்து பெனோபால் வழியாக அது மும்பை வந்து சேர்ந்து இங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஏன்னா அந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி டாக்கா துறைமுகத்தில் இல்லை, சிட்டகாங்லேயுமே கிடையாது. ஸோ எக்ஸ்போர்ட்லேயுமே அவங்க நம்மளை நம்பி தான் இருக்கிறாங்க. 3வது உணவு நம்மளை நம்பி தான் இருக்காங்க. 4வது பெட்ரோல் டீசல் அடிப்படை, இதுலேயும் நம்ம நம்பி தான் இருக்காங்க. 5வது காய்கறி, இதுவும் நம்மளை நம்பி தான் இருக்காங்க. 6வது மெடிக்கல், அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் வீசாஸ் அவங்களுக்கு நியரஸ்ட் பாயிண்ட்டு. அவங்களுடைய மக்கள் ஒரு சீரியஸான எயில்மெண்ட்டு, லைஃப் சேவிங் சர்ஜரிஸை, ஒரு ஹார்ட் சர்ஜரியிலேருந்து எல்லாத்தையுமே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ளே வந்து தான். ஸ்டூடெண்ட்ஸ் வீசா நம்ம நாட்டுக்குள்ளேருந்து வந்து தான். இப்போ மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு சிம்பிள் லாஜிக், நீங்கள் சைனா போகணும் அப்படின்னா உங்களால் அந்த காஸ்ட்டை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பஸ்ஸில் கிளம்பி வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கும், நீங்கள் ஃப்ளைட் எடுத்து சைனாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது சைனாவோடைய ஃபுட் பிரிண்ட் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா பங்களாதேஷுடைய மங்களா போர்ட், இது இவங்களுடைய மிகப்பெரிய செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டீஸ்டார் ரிவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுடைய ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்ட். இப்போ இதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறது சைனா. லால் முனிராத்தன் சொல்லக்கூடிய இந்திய எல்லையில், அதாவது நம்மளுடைய சிலிகுடி காரிடருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் காலத்து ஏர்பேஸை மீண்டும் அதை வந்து புனரமைக்கிறதுக்கு, ஒரு புது ஏர்ஃபீல்டை கொண்டு வரதுக்கு அவங்க வந்து ஒரு சீனா அப்ரோச் பண்ணாங்க, அங்கே சர்வே பண்ணாங்கன்ற இது வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். அதன் பிறகு தான் இந்தியா சிக்கன் நெக்கில் முதல் முறையாக பங்களாதேஷுக்கு எதிரான ஒரு வார் கேமிங்கும் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய ரிலேஷன்ஷிப் உள்ளே வருது. ஏன்னா இப்போ சமீபமாக நேற்று அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது பங்களாதேஷோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், நம்மளுடைய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி, ஐஏஎஸ் மாதிரி பங்களாதேஷோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கான ட்ரைனிங்கை வந்து தேராதூனில் இருக்கக்கூடிய இந்தியன் ஐஏஎஸ் அகாடமி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க.
ஆனால் இப்போ அதை வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க பாகிஸ்தானுக்கு. ஸோ இது மீண்டும் இந்தியாவுக்கு எதிரான ஸ்ட்ராட்டஜிக்கு அவங்க போகலை. பட் இந்தியாவை பாகிஸ்தானை காமிச்சு, சைனாவை காமிச்சு தங்களுக்கு அந்த கவுண்டர் பேலன்ஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜியோ பொலிட்டிக்கலாக இது பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது ஒரு கடுமையான சில ஆக்ஷன்ஸ் வந்து நியூஸில் ரிப்போர்ட் ஆகும் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்எஃப் இப்போது எப்படி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, பங்களாதேஷி சிவிலியன்ஸ் அவங்க வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகி உள்ளே வரும்போது அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதை மீறி உள்ளே வரவங்க நிறைய பேர் வந்து இப்போ சுடப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு 3-4 பேர் மிசோரமில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ரொம்ப ஒரு அசர்ட்டிவான பட் ஒரு சாஃப்டான, அதாவது ஒரே சமயத்தில் நேரடியாக அவங்கள வந்து போய் தாக்காம பட் ஒரு உள்ளுக்குள்ளே வந்தால் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு அசர்ட்டிவான போஸ்டரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம ஒரு லாஸ்ட் வீக் வீடியோவில் பார்த்துருந்தோம், பார்டர் ஃபென்சிங்கை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2025 கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான பங்களாதேஷிகளை வெளியேற்றிருக்கோம். இப்போ 2-3 கோடி, 1.2 கோடியிலேருந்து 3 கோடி அளவுக்கான எஸ்டிமேட் இருக்குது. இவ்வளோ பேரை வெளியேற்றும் போது நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரஃப் ரைடு தான் காமிக்குது. இந்த இடம் அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து போகாது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷால் இந்தியாவை எதிர்க்கவே முடியாதுன்றதுக்கான காரணம், செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னர் பங்களாதேஷுக்கு இந்தியா தான். கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டு அவங்களுடைய 85% எக்ஸ்போர்ட் ஏர்னிங் அப்படின்றது இந்திய துறைமுகங்களை நம்பி இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பணம் வந்து பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான பணம் நம்ம தொழிலதிபர்கள் அங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபராக்காவில் இந்தியா எதிர்த்து நின்னாங்க, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி மாதிரி எதிர்த்து நின்னாங்க அப்படின்னா நேரடியாக அவங்கள ஒரு ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூவில் கொண்டு போய் விட்டுரும். 26 மாவட்டங்கள் வறட்சியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்மா பேரேஜ் ப்ராஜெக்ட் 3000 கோடி மதிப்புள்ள இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஃபிஸ்கல் கமிட்மெண்ட். ஆனால் இந்த இடத்துல அந்த ப்ராஜெக்ட் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதற்கான நெகட்டிவ்ஸுமே இருக்குது, என்விரான்மெண்டலையும் சரி பொலிட்டிக்கலும் சரி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக கிளைமேட் சேஞ்சில் இமயமலையிலிருந்து வரக்கூடிய வாட்டர் சோர்ஸ் அப்படின்றது கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய தண்ணீர் வரத்து 96 இருந்த தண்ணீர் வரத்து இல்லை, 96 இருந்த தண்ணீர் வரத்து 46 89 வரைக்குமான டேட்டாவை பேஸ் பண்ணி போட்டது. அதில் ஒரு 30% இப்போ கம்மியாக இருக்குன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ இனிமே வரக்கூடியதில் புது ஒப்பந்தத்தில் இப்போ இருக்கிறத விட தண்ணீர் அவங்களுக்கு கம்மி ஆகும் அப்படின்றாங்க. ஏன்னா திங்க் குளோபல் ஹெல்த் அப்படின்ற ஒரு சர்வதேச நிறுவனம் சொல்கிறது 96 ட்ரீட்டியோடைய அந்த ஷேர் அப்படின்றது இந்தியாவுக்கும் பெருசாக கெயின் பண்ணலை, அவங்களுக்கும் பெருசாக கெயின் பண்ணலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வகையான அல்டிமேட்டமே இந்தியாவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும்னு நம்பலாம். பட் இதில் நம்மளுடைய உள்ளூர் தேர்தல் பிரச்சனையும் நிறையா இருக்குது, டொமஸ்டிக் இஷ்யூ நிறையா இருக்குது. இந்த ட்ரீட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பிஜேபி அரசாங்கம் பண்ண முடியாது. அப்படி அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சில இடத்துல மூவ் பண்ணாங்க, ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அவங்க மூவ் பண்ணாங்க ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மம்தா பானர்ஜி இது ஒரு பெரிய எலெக்ஷன் இஷ்யூவை எடுத்து அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. என்ன நடக்குன்றது ஒரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.